ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்டே கிட்ஸோட மெயின் வோக்கலிஸ்ட் சுங்மின் பத்தி தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். அவர் எப்படி ஒரு சாதாரண ஸ்கூல் பையனா இருந்து இன்னைக்கு உலகம் முழுக்க மில்லியன் கணக்கான ரசிகர்களை வச்சிருக்க ஒரு பெரிய ஸ்டாரா மாறினார்னு, அவரோட லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவர் செப்டம்பர் 22, 2000ஆம் ஆண்டு கொரியாவோட தலைநகரமான சியோல்ல பிறக்கிறாரு. சின்ன வயசுல இவருக்கு பாடுறதை விட வேற ஒரு விஷயத்துல பயங்கரமான ஆர்வம் இருந்தது. அது என்ன தெரியுமா? அதுதான் பேஸ்பால். இவர் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு ரைட் ஹேண்ட் பிட்சரா பேஸ்பால் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனல் பேஸ்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கறது அவரோட சின்ன வயசு கனவா இருந்தது. ஆனா விதி அவருக்கு வேற ஒரு பெரிய மேடம் வந்துருச்சு. அப்படியே காலம் போகுது. 2014 பிப்ரவரி 23 அன்னைக்கு JYP என்டர்டைன்மெண்ட் நடத்தின 13வது ஓபன் ஆடிஷன்ல கலந்துக்கிட்டாரு. அங்க அவரோட டேலண்ட பார்த்துட்டு ஆடிஷன்ல அவருக்கு 2வது இடம் கிடைக்குது. அங்கதான் அவரோட லைஃப் அப்படியே மாறுது. JYPல ஒரு ட்ரெயினியா உள்ள நுழைகிறாரு. ட்ரெயினியா சேர்ந்த அதே வருஷம் JYP ஒரு சர்வைவல் ஷோவை நடத்துறாங்க. அதுதான் ஸ்டே கிட்ஸ். அந்த ஷோல சுங்மின் அவரோட திறமையை நிரூபிச்சு ஸ்டே கிட்ஸ் குரூப்ல ஒரு மெம்பரா செலக்ட் ஆகுறாரு. மார்ச் 25, 2012 அவங்களோட முதல் சாங்கான ஐ ஆம் நாட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் லைன் சாங் மூலம் அதிகாரப்பூர்வமா டெபியூ ஆகுறாங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த ஆல்பத்துல வர்ற மிக்ஸ்டே பாட்டோட லிரிக்ஸ் எழுதுறதுல நம்ம சுங்மின் பார்ட்னரா பண்ணிருக்காரு. பாடுறது மட்டும் இல்ல, எழுதவும் செய்வேன் அப்படின்னு ஆரம்பத்திலேயே காமிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு நல்லா இங்கிலீஷ் பேச வரும். அதனால டெபியூ ஆன கொஞ்ச நாள்லயே, அதாவது ஜூலை 2018 புகழ்பெற்ற ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் அப்படிங்கிற டிவி ஷோவுக்கு ரெகுலர் தொகுப்பாளராகவும் செலக்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் VK-pop போன்ற ஷோக்களையும் கோஸ்ட் பண்ணி ஒரு ஆல்ரவுண்டரா ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டே கிட்ஸ் குரூப்பா சாதிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், சுங்மினோட தனிப்பட்ட குரலுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. ஸ்டே கிட்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு யூடியூப் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. அதுல குரூப்பா இல்லாம மெம்பர்கள் தனித்தனியா பாடி ரிலீஸ் பண்ணலாம். இந்த ப்ரொஜெக்டர்ல அதிகமா பாடல்களை கொடுத்ததுல நம்ம சுங்மின் ரொம்ப முக்கியமானவர். 2021 பேங்க் சான் மற்றும் சாம்பியன் கூட சேர்ந்து பீஸ் ஆஃப் பசில் பாட்டு எழுதினாரு. 2023 ஹான் எழுதின ஹால்டோன் அப்படிங்கிற ஒரு எமோஷனலான பாட்டை பாடினாரு. இது அவரோட செல்ல பிராணி இருந்தப்போ எழுதப்பட்ட பாட்டு. அது மட்டும் இல்லாம 2024 லீனோ கூட சேர்ந்து சினிமா பெர்ஃபியூம் அப்படிங்கிற பல அன்ரிலீஸ் சாங் ரசிகர்களுக்கு அடுக்கடுக்க சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. Day 6 குரூப்போட யூ வர் பியூட்டிஃபுல், சோம்பி அப்புறம் ஜஸ்டின் பீபரோட கோஸ்ட் பாட்டை எல்லாம் இவர் கவர் பண்ணி பாடி இருக்காரு. ஒரிஜினலை விட இவரோட வெர்ஷன் பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும். 2024 சுங்மின் அவரோட சொந்த யூடியூப் சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுக்கு பேரு சாங் பை. தனக்கு பிடிச்ச தனக்கு அர்த்தமுள்ள பல பாடல்களை இதுல பாடி ரிலீஸ் பண்ணாரு. ஐஜிவோட லவ் போயம், பில்லி எலிஸ், ரேடியோ ஹெட்னு பல இன்டர்நேஷனல் பாடல்களோட பாட்டை பாடி 2025 ஜூன் மாசம் இதோட 10வது எபிசோட் ஃபைனல் பாட்டோட முடிச்சாரு. இப்போ முக்கியமான இடத்துக்கு வருவோம். கேட்ராமா சீரியல் பாக்குறவங்களுக்கு சுங்மினோட குரல் ரொம்ப பரிச்சயமானது. ஏன்னா அவர் பல சூப்பர் கிட் கேட்ராமாக்களுக்கு OST பாடி இருக்காரு. ஹோம் டவுன் சீரீஸ்ல வர்ற ஹியர் ஆல்வேஸ் என்ற பாட்டு கொரியன் மியூசிக் சார்ட்ல பயங்கர ஹிட். லவ் இன் கான்ட்ராக்ட் சீரியலோட க்ளோஸ் ஸ்டுடியோ, த மிட் நைட் ஸ்டுடியோ சீரிஸோட டெஸ்டினி, இது போக த பொட்டேட்டோ லேப், ரெசிடென்ட் பிளே புக், வுட் யூ மேரி மீ போன்ற பல சீரியல்களுக்கு பேக் டு பேக் பாடி இப்போ கேட்ராமா உலகத்தோட OST கிங் ஆகவும் மாறிட்டாரு. சுங்மின் வெறும் பாடகர் மட்டும் இல்லைங்க, அவரோட ஃபேஷன் சென்ஸும் இப்ப உலக லெவல்ல பேசப்பட்டு வருது. 2023 கோச் பிராண்ட் கூட சேர்ந்து ஜப்பான் மேகசின் கவர்ல வந்தாரு. அதுக்கப்புறமா 2024 பாரிஸ்ல நடந்த லவ் ஃபார் விண்டர் 2024 உமன் ஷோவுக்கு போயிருந்தாரு. அதோட பெஸ்ட் ஃபேஷன் ஸ்டைல் வச்சிருக்கவங்க லிஸ்ட்ல இவரையும் சேர்த்து பாராட்டி இருந்தாங்க. அதே வருஷம் ஸ்டே கிட்ஸ் குரூப்போட சேர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க மேட் காலா நிகழ்வுல விருந்தினரா கலந்துக்கிட்டாரு. 2025 புகழ் பெற்ற பெர்பர் பிராண்டோட அம்பாசிடராகவும் அறிவிக்கப்பட்டாரு. இவ்வளவு புகழும் பணமும் வந்தாலும் மனுஷன் தரையில தான் இருக்காரு. ஏன்னா இவருக்கு இறக்க குணம் ரொம்ப அதிகம். 2024 மற்றும் 2025 அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகளோட நலனுக்காக வேலை செய்யற கிரீன் அம்பிரல்லா அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்துக்கு 100 மில்லியன் வோன் பணத்தை டொனேட் பண்ணிருக்காரு. எல்லா புகழுக்கும் பின்னாடி சில கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. செப்டம்பர் 2023 சுங்மின், லீனோ, கியோன்ஜின் 3 பேரும் போயிட்டு இருந்த கார் ஒரு விபத்துக்குள்ளாச்சு. இதனால குளோபல் சிட்டிசன் ஃபெஸ்டிவல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால பண்ண முடியாம போச்சு. நல்ல வேலையா யாருக்கும் பெரிய காயம் எதுவும் இல்லை. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. எந்த ஒரு பின்னணியும் இல்லாம பேஸ்பால் கனவோட சுத்திட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகமே வியந்து பாக்குற ஒரு மெயின் வோக்கலிஸ்டா நிக்கிறதுக்கு பின்னாடி அவரோட கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் தான் காரணம். மார்ச் 2024 MLB வேர்ல்ட் டூர் சியோல் சீரீஸ்ல இவரை முதல் பந்த வீச கூப்பிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல பேஸ்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டவருக்கு ஒரு குளோபல் ஸ்டாரா வந்து அதே கிரவுண்ட்ல முதல் பந்த வீசுற வாய்ப்பு கிடைச்சது. இது இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஸ்டே கிட்ஸ் சுங்மினோட இன்ஸ்பிரேஷனான கதை. உங்களுக்கு சுங்மினோட பாடல்கள்ல எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், எந்த OST சாங் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு K-pop ஐடல் பத்தி அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.